ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எடப்பாடி தலைமை கேள்விக்குறினா அதை காலி செய்வதற்கு இவர்கள் தயாராக ஏற்கனவே அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. வெற்றி பெறும் அந்த வேலை கண்டிப்பா வெற்றி பெறும். வெற்றி பெறும்னே சொல்லிட்டீங்க. ஆமா, இல்ல இனிமே அதை பண்ண முடியாது. ஏன்னா இப்ப பாருங்க, ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போறாங்கன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு அதுல? அப்ப அந்த ஆளுமை இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல. எந்த கூட்டணியில் இருப்பார் திரும்ப தாவேகா கூட்டணியில தான் இருக்கும். ரெண்டு கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஒரு முதல்வர் ஆக்கலாங்கிற பேச்சு வரைக்கும் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆசை விதை அவர் மனசுக்குள்ள விழுந்துருச்சு. இனிமே டெல்லியில போனா நமக்கு ஒரு பெரிய அரசியல் வளர்ச்சி இல்லைங்கிறது அவர் நினைக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது அவர் தாவேகாவோடு இணைந்து துணை முதல்வர் வாங்குறதுக்கு முயற்சி செய்வார். இப்போ நீங்கள் சண்முகம் பேசினது கேட்டிங்கன்னா கரெக்ட். ஏன்னா அவங்க ஆட்சியில் வரல, மினிஸ்டர் கொடுத்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த பதவியை விட்டு வன்னியரசு விலகுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வைகோ வரும்போதே அவர் எம்எல்ஏவே நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். நட்போடு இருக்கேங்கிறாரு திமுக. ஆரம்பத்திலிருந்து திரும்ப நட்போடு இருக்காரு. ஆனால் வன்னியரசு நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றது. அவர் எப்பவுமே மீடியாவில் இன்னும் பேசுகிற மாதிரி, இந்த டிபேட்டில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு அமைச்சர் ஆகிட்டோங்கிறது மறந்துட்டார் அவர். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அதிமுகவில் இருப்பார்களா? தாவேகாவுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா? தாவேகா கூட்டணி உறுதியாக இருக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பாபு பரமேஸ்வரன். வணக்கம். திரு எஸ்பி வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் அதிமுக கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க. விலகி இருப்பாங்களா, கூட இருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தருவாங்களா? இல்லை, இப்போ தொடர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிருந்தே ஒரு விரிசல்ங்கிறது அந்த கட்சிக்குள்ளே பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் திருப்பி எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறவர் ஏற்கனவே எடப்பாடியோடு ஒரு முரண்பாட்டில் இருக்காருங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு ஊடகங்கள் வேலை கிடைச்சிக்கிட்டே இருந்தது. இந்த தேர்தல் இருக்காரு இல்லை, வெளிப்படையாகவே தான். இப்போ இந்த தேர்தலில் சி.வி. சண்முகத்தை முன்னிறுத்தி எஸ்பி வேலுமணி அவருடைய என்ன சொல்கிறது ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இது. ஏன்னா சி.வி. சண்முகத்தை திடீர்னு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எஸ்பி வேலுமணி தான் எடப்பாடி நம்பிக்கிட்டு இருந்தார் எல்லா விஷயங்களுக்கும். நான் சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களை சந்திக்கும் போது கூட நீங்கள் எஸ்பிகிட்ட பேசுங்கன்னு சொல்லுவார், ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையுமே இன்னைக்கு சி.வி. சண்முகத்தை முன்னிறுத்தி இவர் விளையாடுவதாக தெரிகிறது. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளே இனிமேல் ஒற்றுமைங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, அதிமுகவோடைய அந்த உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி பூதாகரமாக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த பூதாகரமானதில் முக்கிய பங்கு இன்றைக்கி இந்த 25 எம்எல்ஏ முதல்ல போனாங்க. அப்புறம் அதுக்கு சி.வி. சண்முகம் வீட்டில் பேசினாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தேறியதெல்லாம் நம்ம இந்த காட்சிகளை நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம். இதுக்கப்புறம் திரும்பி எடப்பாடி இவர்களை நம்புவாரா, இல்லை இவர்கள் எடப்பாடியோட போவாங்களாங்கிறது எடப்பாடியோடைய தலைமைக்கே இப்போ கேள்விக்குறியில் தான் இருக்குது. எடப்பாடி தலைமை கேள்விக்குறினா அதை காலி செய்வதற்கு இவர்கள் தயாராக ஏற்கனவே அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதை வெற்றி பெறும் அந்த வேலை கண்டிப்பாக வெற்றி பெறும். வெற்றி பெறும்னே சொல்லிட்டீங்க. ஆமாம், ஏன்னு சொன்னால் தொடர்ந்து, அதாவது நான் இது பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக அறிவித்து ஏடிஎம்கே வெற்றி பெறல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. இடையில் வந்த பதவி அவருக்கு. அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 4.5 வருடங்கள் அவர் மத்திய அரசோடும் ஓபிஎஸோடும் எல்லாம் ஒத்துமையாக இருந்து 2 பதவியை உருவாக்கி ஒற்றை தலைமையை மாற்றினார். அப்புறம் ஒற்றை தலைமை கொண்டு வரணுக்காக இவரே ஒரு பொதுக்குழுவை கூட்டி பண்ணார். அதன் மூலமாக நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் மீண்டும் எல்லாரும் சொன்னது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழு அது போச்சு. இப்போ கேசி பழனிசாமியே சேர்த்துருக்கிறார். இதே கேசி பழனிசாமி எத்தனை ஆண்டுகளாக அவர் சேர்க்கலை. அவர் தனியாக ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு ஒரு வீடியோ போட்டு ஒரு புகழேந்தியை சேர்க்கலை, அப்புறம் டிடிவியை சேர்க்கலை. அப்படிங்கும்போது இன்றைக்கி டிடிவி சசிகலா மீண்டும் உள்ளே வர வேண்டும் என்று குக்குரல் ஒழிக்கிறது. நேற்றுக்கு மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய கருப்புனா அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் வரணும், வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது எப்போ சேர்த்துருக்கணும்? அப்போது இவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஏடிஎம்கே என்பது ஒரு பிளவுபட்டதாக பல நூறு, அதாவது சுக்கலாக உடஞ்சி போயிடுச்சு. திரு எடப்பாடி தலைமைக்கு ஆபத்தா? நிச்சயமாக. ஆனால் அது இந்த எத்தனையோ ஆபத்தெல்லாம் தாங்கி வந்திருக்காருல்ல. இல்லை, இனிமேல் அதை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்புறம் என்ன சார் இருக்குது அதில்? அப்போ அந்த ஆளுமை இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை. துரோகிகள் போயிட்டாங்க, கட்சி வலுவாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது சரி, எல்லாருக்குமே ஒரே டைலாக் தானே சார். ஓபிஎஸ் போகும்போது என்ன சொன்னார், செங்கோட்டையன் போகும்போது என்ன சொன்னார், மனோஜ் பாண்டியன் போகும்போது என்ன சொன்னார், எல்லாருக்கும் என்ன சொன்ன ஒரே டைலாக் தானே. அப்போ அவ்வளோ பேரும் துரோகி, நாம் மட்டும் உத்தமரா? நம்ம செய்த துரோகம் ஊருக்கே தெரியுமே. எப்படி நீங்கள் பதவிக்கு வந்தீங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே.
தெரிஞ்சுதானே வந்தீங்க. அப்போ அதை இன்னைக்கு அந்த வீடியோ உலா வந்துகிட்டு இருக்குது. சரி, இன்னைக்கு அவருடைய பதவிக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு பொதுக்குழு கூட்ட முடியுமா, இல்ல செயற்குழு கூட்ட சரி, இவரை ஒதுக்கி வைத்துட்டு மற்றவர்கள் பொதுக்குழு கூட்டினா நீங்க என்ன பண்ண முடியும்? அது வெற்றி பெறவே இல்லையா அந்த திட்டமே? இல்லை, இனிமே தான் நடக்கும். இப்போ இது வரைக்கும் வெளிப்படையாக இல்லாத இருந்த அந்த உட்கட்சி பிரச்சனைகள் இன்னைக்கு மிக பெருசாக தெரியுது. இப்போ இவங்க 2 பேரும் சந்திச்சிக்கவே இல்லையே. இப்போ நேற்று கூட்டின மாவட்ட செயலாளர்கள் நேற்று முந்தானத்தை கூட்டினதில் கூட நிறைய பேர் வரலன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்ப்பலைகள் நிச்சயமாக பெரிய அளவில் இருக்குது. இந்த அளவுக்கு முன்னாடி இல்லை, ஒரு கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்ன கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா, இந்த இப்போ போன எம்எல்ஏ இப்போ விஜயபாஸ்கர் ஆகட்டும், இல்லைன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவர்களுடைய ஒவ்வொரு ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. அதனால் ஒரு பெரிய மாசாக தெரிஞ்சிச்சு. இப்போ இவங்க யாருமே இல்லைங்கும்போது எடப்பாடி என்ன பண்ணுவார்? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இருக்காங்களே இன்னும். இல்லை, இவர் இன்னும் நீக்கலை, இப்போ அடுத்து நீக்குவார். இல்லை, அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்லை, நீக்கிறதுக்கு எம்எல்ஏ பதவியிலேருந்து நீக்க மாட்டார். இல்லை, எம்எல்ஏ பதவியில் இவர் நீக்க மாட்டார். இவங்களா கட்சி தாவி போனது, அவங்க ரிசைன் பண்ணிட்டு போவாங்க திருப்பி. ஏற்கனவே தான் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? இரட்டை இலக்காக விழுந்த ஓட்டுக்கள் இன்னைக்கு தாவேக்காக மாறுறாங்கும் போது அந்த பதவியவே ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்போ என்ன நம்பிக்கையில் போகிறாங்க? ஏதோ ஒரு தைரியம் இருக்குது இல்லையா? நிச்சயமாக இது அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தானே தெரியுது. ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சு 1 மாதத்துக்குள்ளே ஏடிஎம்கே எம்எல்ஏ தானே போயிருக்காங்க, மற்றவர்கள் யாரும் போலையே. ஸோ அப்படிங்கும்போது இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பது தெரிஞ்சு போகுது. இனிமேல் எடப்பாடி தலைமையில் இயங்கக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க முடிவெடுத்துட்டாங்க. அது ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க போகிறது மூலமாக கட்சி பலவீனமாயிருமா? கண்டிப்பாக ஆய்கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி செங்கோட்டையம் போகும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு, ஆட்சியே அமைஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் அந்த பலம் அந்த இடத்துல நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க மாட்டார், அவரே ஜெயிக்க மாட்டார், ஒரு சீட்டு கூட வராது என்ற விமர்சனங்களை தாண்டி இன்றைக்கி தாவேக ஆட்சி அமைத்து ஏடிஎம்கேவுடைய மொத்த அலையும் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதாவது கட்சியிலேருந்து கட்சிக்காரங்க போனால் அது வேறு சார், ஜெயிச்ச எம்எல்ஏ போனால் அது என்ன சார் கணக்கு? அப்போ இவர் மீது நம்பிக்கை இல்லை. இனிமேல் நாம் அதிமுகவில் இருந்தால் நமக்கு அரசியலுடைய வளர்ச்சி கிடையாதுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க இத்தனை வருஷமாக இருந்தவங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தலைமை மாற வாய்ப்பு இருக்குன்னு. 200% வாய்ப்பு இருக்குது. 200% வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பொதுக்குழு வேணும், செயற்குழு வேணும் சார். அதாவது எடப்பாடி அவர்கள் எப்படி ஒற்றை தலைமையாக வந்தார்? ஓபிஎஸ் இருக்கும்போது தலைமை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இவங்க தான் அந்த பைலாவை மாற்றி கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு பதவியே அதில் கிடையாது. எதா இருந்தாலும் பொதுச் செயலாளர் தான் பண்ணணுன்றதை இவங்க மாற்றினாங்க. இப்போ ஒரு எடப்பாடியை மாற்றினவங்க போது இவங்க அதை மாற்ற மாட்டாங்களா? இத்தனை 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமா, கட்சி முக்கியமானு பார்க்கும்போது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அதிகாரம் முக்கியமானு பார்க்கும்போது இவரை மாற்றி நிறுத்த மாட்டாங்கிறது. நாளைக்கு அவங்க பொதுக்குழு கூட்டினா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இவ்வளோ பேர் அங்கே கூட்டிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிறைய பேர் பதவி விலகி போக மாட்டாங்க, பதவி தொடர்ந்து போக மாட்டாங்க. அது இது என்னன்னா, இப்போ இவர்கள் போனதும் அது அதிருப்தியில இவங்க போயிருக்கிறாங்க. இனிமே நமக்கு அரசியலில் பண்ண முடியாதுங்கிற ஒரு அவருடைய நிலைப்பாட்டுக்காக அவங்க போயிருக்காங்க. ஆனால் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் கடைசி வரை தொண்டர் யாரும் மாறல. தலைவியராக இருந்தவங்க, எம்எல்ஏ ஆனவங்க தான் போயிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே துரோகி. யாரை நம்புவார் இனிமேல் எடப்பாடி? யாரை நம்ப முடியும்? அவருடைய கட்சிக்குள்ளேயே இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. பெஞ்சமின் என்பவர் அவர் கூடவே இருந்தவர், அவர் திமுகவுக்கு போயிட்டார். ஓபிஎஸ் என்பவர் துணை முதலமைச்சராக இருந்து இவர் கூட துணை முதலமைச்சராக டிஎம்கேலே போய் தாய் கழகத்தில் இணையறேன்னு போயிட்டார். அப்போ இதை மாதிரியான நிகழ்வு, அதாவது முக்கிய பதவி வகித்தவர்கள், நீங்கள் வேறு யாரோ வந்தால் பரவாயில்ல, ஒரு மெம்பர் போயிட்டாரு, இல்லை ஒரு நிர்வாகி போயிட்டாரு, ஒரு மாவட்டத்தில் போயிட்டாருன்னா பரவாயில்ல. ஜெயிச்சு எம்எல்ஏ இவ்வளவு நெருக்கடியில் டிஎம்கே தாவேகா இத்தனை போட்டியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ எல்லாருமே எங்களுக்கு பதவி வேண்டான்ட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் பதவியை விட தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நம்ம நிற்கணும்னு சொன்னால் இவருடைய தலைமையில் இயங்க முடியாதுங்கிற முடிவில் தானே போயிருக்காங்க. அந்த பதவி போயிடும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கி தொண்டர்களுடைய மனசில் இருக்குது. அப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவர் எல்லாரையுமே இது வரைக்கும் யாரையும் அரவணைக்கவில்லை, யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இனிமேல் கட்சி நிற்குமா போகுமாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. சென்ற முறை ஜெயித்த அந்த சீட்டு கூட இந்த வாட்டி வரலையே, 47 தான் வந்திருக்குது. ஆனால் 47 நல்ல சீட்டு தானே. ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது இல்லை சார். எத்தனை முறை நீங்கள் வருவீர்கள்? எத்தனை முறை தோல்வி? 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, இப்போ 11வது தோல்வியாக போச்சு. அதாவது டிஎம்கேவோடைய எதிர்ப்பலை இருந்த இந்த பீரியட்லேயே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது ஏடிஎம்கே. அதோடைய மொத்த பொறுப்பு யார்? கேப்டன் ஆஃப் த ஷிப் யார்? இவர் தானே. அப்போ அவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு, இதே டிஎம்கேல கலைஞர்கள் எத்தனை முறை தோல்வி சந்திச்சிருக்கிறாரு? எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக நான் ஏற்கிறேன், இந்த தோல்விக்கு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேங்க பாரு. எடப்பாடி எங்கே சொன்னார் இன்னைக்கு வரைக்கும்?
1000 காரணம் சொல்கிறாரே தவிர ஆமாம் நான் தோல்வி, நான் எடுத்த முடிவோ தப்பு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதே முடிவை தான் தவறாக எடுத்தார். அன்று பிஜேபியோட கூட்டணியில் இருந்து 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்த பதவி சுகம் கண்ட எடப்பாடி கடைசியில் என்ன பண்ணார்? என்ன காரணத்துக்கு வெளியில் வந்தார், என்ன காரணத்துக்கு திரும்பி கூட்டணிக்கு போனார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் மக்கள் இவர் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள், தொண்டர்களும் இழந்து விட்டார்கள். அப்போ நம்பிக்கை இழந்த ஒரு தலைவர் மீது மீண்டும் எழுந்து வருவதற்கு ஃபீனிக்ஸ் பறவையாக வருவோம் என்ன வேணால் சொல்லலாம், அது டிஎம்கேக்கு பொருந்தும். பல தோல்விகளை சந்தித்தவர்கள், தோல்வியிலேயே அவர்கள் துவண்டு போகாமல் அந்த தொண்டர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிறது டிஎம்கேல. பட் ஏடிஎம்கேல தொண்டர்கள் அப்படியே இருக்கிறாங்க, ஆனால் தலைவர்கள் மாறிக்கொண்டே வருகிறார்கள். தலைவர்களுடைய மனமாற்றம் என்பது தொண்டர்களுக்கு ஒரு திருப்தியாக இல்லை. தாவேக்கால போனால் அவங்க எதிர்காலம் பலமாக இருக்குமா அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இல்லை அது உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை சார், இப்போது போகிறது யாரும் தொண்டர்கள் இல்லை. அவர் ஒருத்தர் போகிறாருன்னா அவருடைய ஆதரவாளர்கள் 10 பேர் போவாங்க. இப்போ விஜயபாஸ்கர் போயிருக்காங்கன்னா விஜயபாஸ்கர் போகும்போது இன்னொரு எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சேர்த்து கூட்டு போகிறாரு. ஸோ இதற்கு அங்கே செங்கோட்டையன் ஏற்கனவே இருக்கார், அவருடைய தொடர்பில் இந்த வழிவகுப்புகள் நடக்கலாம். நீங்கள் இங்கே வந்துருங்க, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் இந்த இடத்திலேயே ஒரு கேள்வி நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், அதே தொகுதியில் மீண்டும் இதே கேண்டிடேட் நின்னாங்கன்னா தாவேக்காக்குள்ளேயே இது ஒரு பிரச்சனையை கிளப்போம். ஏன்னா அங்கே வேலை பார்த்த தொண்டர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு, அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வரும். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க அந்த எலெக்ஷனில் அவ்வளோ தூரம் பாடுபட்டு தாவேக்காவை கொண்டு வந்திருக்காங்க. திடீர்னு நேற்று ஏடிஎம்கேல வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்கள் திரும்பியும் ஜெயிக்க வைக்கணும்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த நிலைமை போன தலைவர்களுக்கும் இருக்குது, எம்எல்ஏக்களுக்கும் இருக்கும். ஆனால் எடப்பாடியுடைய தலைமை மாற்ற வேண்டும் என்பதில்லை, அந்த பண்பை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வீக்னஸ் என்ன, எதனால் கட்சி வீழ்ச்சி அடைந்தது, எதனால் இந்த தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கோம், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய. ஏன்னா இப்போ நீங்கள் தாவேக்கோடைய வெற்றின்னு பார்த்தீங்கன்னா டெல்டாலெலாம் வரல. ஸோ கொங்கு மண்டலம் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, சென்னையில் வந்திருக்குது. ஸோ சென்னை மட்டும்தான் டிஎம்கேவுடைய கோட்டை. 16 கான்ஸ்டிடுவன்சியும் டிஎம்கே அடித்து சொல்லி வருவாங்க. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு கோட்டையாக இருந்தது, அதுலேயே ஓட்டையை போட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே ஜெயிச்சது 2 பேர் தான், ஒன்று சேகர் பாபு, ஒன்று நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாமே மாறி இருக்குது. அதே மாதிரி அந்த பெல்ட் ஃபுல்லாகவே தாவேக்காக்கு போயிருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம வீக்காக இருக்கோம், இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அரசியல் அணுகுமுறையை எடப்பாடி அவர்கள் எடுத்து தன்னுடைய இந்த பிடிவாதத்தை விடணும். இவர் வேண்டாம் அவர் வேண்டாம், அந்த பகுதிக்கு அவர் தாங்க ராஜாவாக இருக்கார். செங்கோட்டையன் கோபியில் ராஜானா அவரை நீங்கள் அனுசரித்து போய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாருங்கள். நம்ம வேண்டான்னு சொல்லலை, நம்ம எடப்பாடியை வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் எடப்பாடி யாரையுமே வேண்டாங்கும் போது அவர் யார் வைத்துக்கொள்வார்? அவருடைய குணத்திலே சில விஷயங்களை மாற்றிக்கொண்டால் அவர் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் மாற்றிக்கொள்வாரா என்பது அது அவருடைய கையில் தான் இருக்குது. இந்த எத்தனை பேர் அதிமுக பதவி விலகியெல்லாம் போயிருக்காங்க, இது தாவேக்காக்கு பலம் நினைக்கிறேன். முக்கியமாக தாவேக்கா அடிப்படையில் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு இந்த மாதிரி கட்சிகளிடமிருந்து ஆட்கள் வருவது பலமாக இருக்கும். இல்லை, இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஊழலற்ற ஆட்சி தரேன்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார். பல செயல் திட்டங்களை பல முறைகளில் டெண்டர்கள்லாம் கேன்சல் பண்ணி ஏதோ பண்ணுறாரு. மீண்டும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர்களை மீண்டும் எந்த காரணத்திற்காக உள்ளே சேர்த்தாலும் மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகும். அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் யோசித்து ஆலோசனை செஞ்சு இவர்களெலாம் சேர்க்கலாமா, இவர்களுக்கு பதவி கொடுக்கலாமா, பொறுப்புகள் கொடுக்கலாமாங்கிறத அவர் முடிவு பண்ணணும். ஏன்னு சொன்னால் இது மக்கள் மனசில் ஒரு வடுவாக போய் நின்றும் நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. விஜய் அவர்கள் நமக்கு நல்லது செய்வார், புதிய ஆட்சி தருவார், ஊழலற்ற ஆட்சி தருவாருங்கிற நம்பிக்கையை வைத்து கொடுத்துருக்குறாங்க. 2 வருடங்களில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காரு. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் டக்குன்னு வெளியில் உடனே ஒரு ஆட்சிக்கு வர முடிந்ததோ அதே போன்ற ஒரு அடுத்த ஒரு விஷயம் திரைத்துறையிலிருந்து நடிகராக இருந்த விஜய் அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் ஊழல் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களை உங்கள் கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு பதவி கொடுத்து மீண்டும் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் நியமித்தால் விஜயோடைய வளர்ச்சியும் கட்சியோடைய வளர்ச்சியும் கேள்விக்குறியாகும். ஆனால் செக்கு வச்சிருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி செக்கு வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஏன்னு சொன்னால் பலருடைய ஆலோசனைகள் அவருக்கு தேவைப்படுகிறது. அரசியல் அனுபவம் இல்லை, அதிகாரத்தில் அனுபவம் இல்லை. யாராவது ஆஃபீஸர் சொல்கிறையோ இல்லை பழுத்த அரசியல்வாதி சொல்கிறது தான் கேட்கணும். பட் அங்கே ஆட்சி மையம்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் ஒரு பெரிய பவர் பாயிண்ட்டாக தெரிகிறார். ஏன்னா இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இங்கே இருந்து போன எம்எல்ஏக்களோ இல்லை முக்கிய தலைவர்களோ யாருமே விஜயை சந்தித்து சேர்ந்ததா மாதிரி தெரியல. செகண்ட் கமாண்டாக இருக்கக்கூடிய ஆதவ் இல்லைன்னா புசி ஆனந்தை சந்திக்கிறாங்க. அப்போது ஆட்சியோடைய பவர்ஸ் எல்லாமே இவங்க சொல்கிறத அவர் கேட்குற மாதிரி தானே தெரியுது வெளித்தோற்றம். வெளியே அப்படி தெரியுது, அப்படி இருக்குமா சொல்ல முடியாது. அப்படி தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் நடந்தது என்ன, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் யார் கொடுக்குறா? சிஎம் கொடுக்குறாரா? சிஎம் கொடுக்குற. நம்ம போன முறை சென்ற முறை டிஎம்கேவை பொம்மை முதல்வர்னு அவர் கிண்டல் பண்ணாங்க. அவர் எதுவுமே சரியாக செயல்பட மாட்டேங்கிறாரு, ஷூட்டுக்கு தான் போகிறாருன்னு. இப்போ இவர் பண்ணுறது என்ன இருக்குது? சேம் அதே கேட்டகரியில் தான் போகுது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
முதல்வர் என்பவர் ஓட்டு போட்டவருக்கும் போடாதவருக்கும் அவர் தான் முதல்வர் அடுத்த 5 வருஷத்துக்கு. இன்னொன்று, அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இப்போவே. ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்து கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டீங்க, அப்போ கூட்டணிக்கு போக முடியாது. காங்கிரஸை நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்கன்னா ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு வரணும். அங்கே வந்து மோடி தான் கேண்டிடேட், அப்போ நீங்கள் அங்கே கூட்டணி வைக்க முடியாது. இப்போ ஏற்கனவே கூட்டணி பலம் வாய்ந்தவர்கள்னு சொல்லப்பட்ட டிஎம்கே இன்றைக்கி தனிக்காட்ட ராஜாவாக நின்றுட்டு இருக்கிறாங்க, வேறு யாருமே அவங்க கூட கிடையாது. ஸோ இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வரும். இப்போதாக குறைக்கு இப்போ அண்ணாமலை வந்து தனியாக அவர் ஒரு பக்கம் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு போகிறாரு. அவர் ஒரு 20 லட்சம் பேரை நான் சேர்த்துட்டேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டு கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கும் விடுறாரு, எல்லா கட்சிக்கும் விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இது இந்த மாதிரியான குழப்ப மனநிலை மக்களுக்கு இருக்கிறது. 5 ஆண்டுகள் இப்போ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. திருமாவளவன் ஒரு பக்கம் இது பண்ணி நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் அந்த கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த கூட்டணியில் இருப்பார் திருமா தாவேகா கூட்டணியில் தான் இருப்பார். ஆனால் நட்போடு இருக்காரு, திமுக நட்போடு இருக்காரு சார். அது வந்து எதுக்காக சொல்கிறேன், அது வந்து காரணம் என்னன்னா, திமுக என்ன பண்ணாங்கன்னா, கனிமொழி அவர்கள், அழகிரி அவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் எல்லாரையுமே டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அரசியல், தமிழ்நாட்டு அரசியலுக்கு குறைச்சல் கொடுப்பீங்கிற ஒரு இதில் அவங்களெல்லாம் அமுச்சு விட்டாங்க. அப்போ இந்த இடத்துல மீண்டும் அவர் தமிழக அரசியலுக்கு வரணும்னு சொல்லி தான் காட்டுமன்னார்கள் தொகுதியில் அவர் நிற்கிறதா சொன்னார். பட் அதையும் நிற்க முடியாமல் இளையபிரலுடைய மகனுக்கு கொடுத்து அவங்கள இது பண்ணிட்டாங்க. ஸோ இவர் தமிழக அரசியலுக்கு இவர் திரும்பினால் அது டிஎம்கேக்கு பாதிப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது இவர் வந்து மீண்டும் இப்போ நம்மளுடைய வன்னியரசுக்கு கொடுத்துட்டாங்க. இவர் அதே மாதிரி ஒரு அமைச்சராக போக முடியாது. ஏன்னா அவர் துணை முதல்வர் வரைக்கும் பேசினது 2 கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து அவர் முதல்வர் ஆக்கலாங்கிற பேச்சு வரைக்கும் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆசை விதை வந்து அவர் மனசுக்குள்ளே விழுந்துருச்சு. இனிமேல் டெல்லியில் போனால் நமக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் வளர்ச்சி இல்லைங்கிறத அவர் நினைக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது அவர் தாவேகாவோடு இணைந்து துணை முதல்வர் வாங்குறதுக்கு முயற்சி செய்வார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டணிக்கே யார் தலைமைங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ப. சிதம்பரம், வைகோ, திருமாவளவன் 3 பேருடைய பேரும் பரிசீலிக்கப்படுவதாகவும் ஒரு செய்தி வருகிறது. ஸோ இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, எம்பி சீட்டு கிடச்சா இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும், எம்பியில் நான் ஜெயிக்கிறாங்கிறது ஒரு விஷயம், தமிழ்நாட்டு அரசியலில் நான் இருந்தால் தான் அடுத்த ஃபர்தராக என்னால் மூவ் பண்ண முடியுங்கிற ஒரு தாட் அவர் இருக்கிறதுனால தான் அவருடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா, நான் தாவேகாக்கு சொல்கிற மாதிரி செய்தியை டிஎம்கேக்கு சொல்கிறாரு. நான் இங்கே இருந்தேன்னா வேறு, உங்களோட நட்புறவில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு விடப்பட்ட செய்தி தான், மக்களுக்கு இல்லை. அதனால மக்களுக்கு எந்த நியூஸும் கிடையாது, மக்களுக்கு எந்த நியூஸுமே கிடையாது. இப்போ திமுக 59 இடங்களை ஜெயித்திருந்தா அதுக்கு விசிகாவும் காரணம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது முன்னாடியே கூப்பிட்டாங்களே, ஏன் போகல சார்? காங்கிரஸை முன்னாடி இருந்தே இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அப்போ இதில் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசினார், இவங்கெல்லாம் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க, ஒன்றும் நடக்கலை. விசிகாவுக்கு வந்து முதல்லேருந்தே வந்து ஆதவர்ஜுனா எங்கேருந்து பேசினார், எங்கால துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னாரு. அதுக்காக தான் அவர் வெளியே அமிச்சாங்க. வந்தோன்னே அவர் தாவேக்காக்கு வந்தார். இங்கேயும் வந்து அவர் என்ன சொன்னார், ஏன் பேச, அப்போ திரேஷ் திருமாவளவன் என்ன கேட்டார், ஏன் துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சர் ஆக்கினா ஆகாதான்னு கேட்டார் இல்லையா? அவருடைய பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆசை அவர் மனசில் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு அவருடைய ஆளுங்க, ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இல்லை, அவர் இங்கே வந்துட்டார். பவர் பாயிண்ட்டாக அவர் மாறிட்டார். இப்போ திருமாவுக்கு கீழே இருந்தவர் திருமாவுக்கு மேலே போயிட்டார். டிசைடிங் ஃபேக்டரில் அவர் இருக்கிறார். ஸோ ஆனால் திருமா அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் மீது அதிக ஆர்வம் வந்து விட்டது. இப்போ அந்த கொடுத்துருக்க துறையவே மாற்றலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்கிற செய்தி வருது. எங்களுக்கு இதோட பவரான இது வேணும்னு சொல்லிட்டு வாரியம் வேணும்னு கேட்குறாங்களாம். ஸோ இது எல்லாமே அரசியலில் விசிகாவை ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா காங்கிரஸுக்கு 2 மந்திரி கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் வெளியில் போகிறேன்னு சொன்னால் பாமக உள்ள வரதுக்கு ரெடியாக இருக்கும். அன்புமணிகிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ நேற்று சண்முகம் பேசியிருக்காரு, நாங்கள் வந்து வெளியில் போனால் போயிடுவோன்னு சொல்லிட்டு பேசும்போது அடுத்த ஆப்ஷன் என்னவாக இருக்கும் விஜயோடது, அவங்கள உள்ளே கொண்டு வாங்க. ஸோ ஏன்னா இப்போ தேசிய கூட்டணியிலேருந்து அவங்க இருக்காங்களா இல்லையான்னு இன்னும் கிளாரிட்டியாக சொல்லலை. முன்னாடி அப்பாவும் புள்ளியும் சண்டை போட்டுருந்தா இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே அரசியல் விளையாட்டாக வருகிறது. ஆனால் தாவேக்கா சேஃபர் சைட்லேருந்து விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எப்படி சேஃபர் சைடு? ஒன்று, ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்தவங்களை இடைத்தேர்தல் தேதி வந்துச்சுன்னா அங்கே நிப்பாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய அந்த நம்பர் எண்ணிக்கை குறையாது. 118 120. இப்போ கம்யூனிஸ்ட் போனாலும் சரி. ஏன்னா இப்போது விடுதலை சிறுத்தைகள் வெளில போக மாட்டாங்க, மினிஸ்டர் பதவி வந்துட்டாங்க. ஐயுஎம்எல் வெளில போகாது. காங்கிரஸ் ஏற்கனவே 2 அமைச்சர் அவங்க வெளில போக மாட்டாங்க. இப்போ வேறு யார் இருக்கா? கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் 4 பேர் போனால் கூட இவர்கள் மீண்டும் தன்னுடைய சிறத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தலை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதில்னால தான் ஏடிஎம்கேவை ரிசைன் பண்ணி தாவேக்கால உறுப்பினராக்கி அங்கே நிப்பாட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி 5 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்பிக்கையில் தீர்மானமே 6 மாதம் கழிச்சு தான் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு நல்ல இப்போ இவர் சபாநாயகர் மேலே கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய மூவ் வந்து
இந்த 120ங்கிற எண்ணிக்கைக்கு தாவேக்கா வந்து விட்டது என்றால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்காக தாவேக்கா அரசியல் விளையாட்டுகளை என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் நீங்கள் திரும்ப தாவேக்கா அணிலிருந்து போக மாட்டேன்னு சொல்கிறீங்க, அணியே உருவாகலை அப்படின்னு சொல்கிறார் அவர். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் விடுக்கப்படுகின்ற செய்தி அப்படிங்க. ஆமாம், உண்மைதான் சார். அது எங்கே இருக்கோன்னு தெரியலையே. இல்லை அது இப்போ நீங்கள் சண்முகம் பேசினது கேட்டிங்கன்னா கரெக்டு. ஏன்னா அவங்க ஆட்சியில் வரல, மினிஸ்டர் கொடுத்தாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த பதவியை விட்டு வன்னியரசு விலகுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வைகோ வரும்போதே அவர் எம்எல்ஏவே நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அந்த அனுபவம் நமக்கு, அந்த வரலாறு இருக்குது. அதே நிலைமை தான். ஏன்னா இவர்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் இப்போது தான் முதன்முறையாக வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த அதிகாரத்தை விட்டுட்டு போகிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? நீங்கள் வன்னியரசை மட்டும் தனியாக பிரித்து சொல்கிறீங்களே. ஆமாம், இன்றைக்கி கட்சியோடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. வேண்டான்னு சொன்னால் திரும்பவே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா போன முறையே சட்டமன்றத்தில் நீங்கள் 6 தொகுதி வாங்கினீங்கன்னு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த முறை அதிகாரத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இது மாதிரி பேசுறது மூலமாக ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணும்போது, ஏங்க நாங்கள் வந்து இன்னும் டிஎம்கேல உறவோடு இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் போயிடுவேன். ஆனால் போய் என்ன பண்ண போகிறாங்க? அது பெரிய கேள்விக்குறி. போக மாட்டார். அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் போக மாட்டார்னு. இவர் போகலான்னு சொன்னால் கூட கட்சிக்காரங்க விட மாட்டாங்க. ஆனால் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது நிச்சயமாக உட்கட்சி பிரச்சனை அதுலேயும் இருக்குது. ரொம்ப பேசினா இப்போ எடப்பாடிக்கு சொன்ன நிலைமை தான் திருமாவுக்கு வந்துடும். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வது தான் இன்றைக்கி கேட்பாங்க. அதிகாரத்தை விட்டுட்டு போகிறதுக்கு, அதுவும் அமைச்சர் பதவியை விட்டுட்டு போகிறதுக்கு வன்னியரசு ஒத்துப்பாரா? திருமாவுடைய சிஷியனாக இருக்கட்டும், கட்சி தொண்டராக இருக்கட்டும், என்னவோ எந்த பதவியில் இருந்தாலும் அதை விட்டு செல்வதற்கு வன்னியரசு ஒத்துப்பாரா? கட்சி தலைமை கட்டுப்படுவார்ல. கட்சி தலைமையே மாற்றிடுவாங்க சார். இப்போ எடப்பாடிக்கு பேசின கதை தான் சார் இன்னைக்கு. ஸோ அப்படியெல்லாம் இல்லை. திரும்பவும் போக மாட்டார். நட்போடு இருக்கேங்கிறாரு திமுக. ஆரம்பத்திலேருந்து திரும்ப நட்போடு இருக்காரு. ஆனால் வன்னியரசு நாங்கள் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீங்கிறாரு. அதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது. அவர் எப்பவுமே மீடியாவில் இன்னும் பேசுகிற மாதிரி, இந்த டிபேட்டில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அமைச்சர் ஆகிட்டோங்கிறது மறந்துட்டார் அவர். இல்லை, திருமாவுக்கு வந்து எப்பவுமே விஜய் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஆரம்ப காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு விடப்பட்ட தூதே அவருக்கு தானே. 2 பேரும் புக்கு வெளியிட்ட விழாவுக்கு அப்புறம் இவங்க அப்புறம் அதனால வரல அப்படிங்கிறது. 2வது முதல்ல அவருக்கு ஆதவ அர்ஜுனா தான் அந்த விதையை போட்டது. நீங்கள் துணை முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லி போட்ட இது எல்லாமே. அதனால் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இவங்களோட நிறைய இருக்குது. 2வது, இப்போ நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து இத்தனை எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி தாவேக்காவை நம்பி போயிருக்கும்போது எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ வந்து கூட்டணியில் இருக்கவங்க போக மாட்டாங்க. ஏன்னா திமுக இனி எப்போ ஆட்சிக்கு வருங்கிறது யாருக்கு தெரியும்? அது ஒரு பெரிய கேள்வி கிடையாது, அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது அரசனை நம்பி புருஷனை கைவிட மாட்டாங்க. ஸோ அதனால் பட் எங்களுக்கு அங்கேயும் நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம். அவர் எதை வைத்து பேசுகிறேன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரும்போது யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு இஷ்யூ வரும். அப்போ இங்கே ஒரு சிலப்போ 2 துண்டு போடுவார் அவர். எனக்கு எம்பி சீட் அங்கே அதிகம் கொடுத்தீங்களா, அங்கே தரேங்கிறாங்க. அதற்குண்டான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறார். பட் என்னுடைய யூகப்படி திருமா அவர்கள் தமிழக அரசியலில் கால் ஊன்றி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறார். இது வரைக்கும் பல்லாக்கு தூக்கியது போதும் அப்படிங்கிற முடிவுக்கு திரும்ப வந்துட்டார். ஆனால் பட்டியல சமூக மக்கள் நிறைய விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததுனால இந்த ஒரு தேர்தலில் இல்லை, பட்டியல மக்கள் இல்லை சார், வேலை பார்க்குற மக்கள் வந்து அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க. இன்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இவங்க தான், காங்கிரஸும் ஒரு காரணம். பட் எல்லாருமே இன்றைக்கி போயிட்டாங்களே. கூட்டணி தான் எங்களுடைய பலம், எங்களை அசைக்க முடியாதுன்னு சொன்ன டிஎம்கே இன்றைக்கி அனாதையாக நிற்கிறாங்க. அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார்கள். எந்தெல்லாம் பேசினாங்களோ, நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணியை பார்த்து கேலி கூத்தாக சிரித்தவர்கள் இந்த எலெக்ஷனில் எல்லாமே மாறிப்போச்சு. அப்போ நீங்கள் எதை நம்பி நின்னீங்க? அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை. கூட்டணி தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலை. அவங்க இருந்தாங்க, இது வரைக்கும் யாருக்காவது பதவி கொடுத்துருக்காங்களா? இதே காங்கிரஸோட எத்தனை வருஷம் டெல்லியில் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க? எவ்வளோ பதவிகள் சுகத்தை அனுபவிச்சிங்க? என்னென்ன துறைகள் நீங்கள் வாங்கினீங்க? வரலாற்றை திரும்பி பாருங்கள். ஆனால் இங்கே ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கி போனோன்னு 2 மந்திரி சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு. அப்போ அங்கே போவாங்க அவங்க. நமக்கு எங்கே மரியாதை இருக்கிறோ, எங்கே ஆதரவு இருக்கோ அங்கே போவாங்க. 4 எம்எல்ஏக்கு 2 மந்திரின்னு சொன்னால் அப்படி நீங்கள் ரேஷியோ கணக்கு போட்டு பார்த்துங்க. 2 எம்எல்ஏக்கு 1 மந்திரி அப்படி தானே கொடுத்துருக்காரு. அப்போ இன்னும் எம்எல்ஏக்கள் அதிகமானா நிச்சயமாக விஜய் அந்த வாய்ப்பை வந்து தவற விட மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் இவர்களுடைய வாக்கு வங்கியும் இவர்களுடைய செல்வாக்கும் என்ன என்பது விஜய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஈ ஸ்டார்டட் இஸ் பொலிட்டிக்கல் கேம். ஸோ அதில் வந்து இவர்கள் யாருமே டிஎம்கே அங்கே என்ன பண்ணாலும் நடக்காது. அதிமுக வந்து அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுலேயே ஓடிட்டு இருக்கனால அவங்க அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. பட் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவான முடிவுகளை எடுத்து அரசியல் காய்களை நகர்த்தினார் என்றால் நிச்சயமாக அவருடைய அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாக போகும். ஆனால் மக்கள் நல திட்டங்களை சரியாக செயல்படுத்த வேண்டும், சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும். இல்லைன்னா டிஎம்கேக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு ஏற்படும். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தை குறிப்பிய திரு பாபு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.